وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال نبينا صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் பிறை ஒன்றிலே துவங்கி இன்றோடு குர்ஆனுடைய 30 பகுதிகளும் தொழுகையிலே ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஓதப்பட்ட இந்த வசனங்களை தினசரி அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி தொழுகையின் மூலமாக நாம் கேட்ட இந்த நேரங்களை, காலங்களை ரமலானோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல் ரமலானிற்கு பின்னரும் இந்த ஒரு மாத காலம் என்பது குர்ஆனோடு எப்படி நம்முடைய தொடர்புகள் அதிகமாக இருந்ததோ, பல்வேறு அலுவல்கள் இருந்த போதிலும் இஷாவிற்கான நேரம் வந்துவிட்டது, தராவியுடைய நேரம் துவங்குகிறது என்கிற போது நம் அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தொழுகைக்காக எப்படி நாம் நேரங்களை ஒதுக்கி தொழுகையில் ஓதப்பட்ட வசனங்களை நாம் செவிமடுத்தோமோ, அதே போன்றுதான் வருடத்தினுடைய பிற தினங்களிலும் அந்த குர்ஆனை ஓதுவதற்காக, கேட்பதற்காக, அவைகளில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை படித்து உணர்வதற்காக நம் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் அதற்கென்று சில நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கினால் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான், நாளை மறு உலகத்திலும் நாம் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே கண்ணியப்படுத்தப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த குறைஷி தலைவர்களில் மிக முக்கியமானவர் உத்துபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். உத்துபா, ஷைபா, ரபியா மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். இந்த உத்துபா அவர்களுக்கு அபூ ஹுதைஃபா என்று ஒரு மகன் இருந்தார். அபூ ஹுதைஃபா பொதுவாகவே ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், அத்தா பேரையும் மகன் பேரையும் சொல்றாரு, எப்படி சொல்லணும்? அபூ ஹுதைஃபா பின் உத்துபான்னு சொல்லணும். உத்துபாவுடைய மகன் அபூ ஹுதைஃபான்னு சொல்லணும். ஆனால் வரலாறிலே எந்த இடத்திலும் அபூ ஹுதைஃபா பின் உத்துபா என்ற பெயர் இடம்பெறவே இல்லை. ஆனால் அபூ ஹுதைஃபாவுக்கு தந்தை உத்துபா தான். ஏன் அப்படி வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் யோசிக்கிற போது ஒரு அதிசயிக்கத்தக்க செய்தி ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள், குதுல் குர்ஆன மின் அர்பஅத்தின். குர்ஆனை பற்றி உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவையா? குர்ஆனிய ஞானம் என்பது உங்களுக்கு தேவையா? குர்ஆனிய அறிவு உங்களுக்கு தேவையா? குர்ஆனுடைய வழிகாட்டல் உங்களுக்கு தேவையா? நீங்க யார்கிட்டையும் போகாதீங்க. 4 சஹாபாக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க குர்ஆன்ல கரை தேர்ந்தவர்கள் என்று நபி அவர்களால் பிரபல்யமானவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த 4 நபர்களை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதுதான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த நபி அவர்களால் குர்ஆனிய ஞானம் வழங்கப்பட்டவர்கள் என்று பிரத்யேகமாக பெயர் சொல்லப்பட்ட இந்த 4 நபர்களில் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்களும் குர்ஆனை குறித்த நிறைய செய்திகளை நபி அவர்கள் காலத்திலே தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்ப சாலிம் அவர்களை சொல்லும் போது நபி அவர்கள் சாதாரணமாக சொல்லவில்லை, சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா என்று சொன்னார்கள். இந்த நபிமொழியில் அப்படித்தான் பதிவாகி இருக்கிறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலிம் என்பவர்கள் அபூ ஹுதைஃபாவால் உரிமையிடப்பட்ட சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அதற்கு பொருள், அந்த வார்த்தைக்கு பொருள். சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுடைய கருத்துக்களை, குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை நெருக்கமாக வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்னொரு மனிதரிடத்திலே அடிமையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களிலே இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனோடு நெருக்கம் பெற்ற, குர்ஆனோடு தன்னுடைய தொடர்புகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய, குர்ஆனிய ஞானத்தால் மிளிர்ந்து நிற்கக்கூடிய, மற்ற சஹாபாக்களுக்கு மத்தியிலே உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த சஹாபி ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து தன்னுடைய பொருளாதாரத்திலே இருந்து சில காசு பணங்களை கொடுத்து சாலிம் ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபியை அங்கே விலை கொடுத்து வாங்கி அவர்களை உரிமையிட்டு சுதந்திரமான மனிதனாக மாற்றி கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இந்த நபிமொழியிலே சேர்த்து சொல்கிறார்கள். சாலிம் குர்ஆனோடு நெருக்கமானவர். எப்படி தெரியுமா? அவர் அபூ ஹுதைஃபாவால் உரிமையிடப்பட்ட சாலிம். அவரும் குர்ஆனிய ஞானத்திலே உயர்ந்து நிற்கிறார். அபூ ஹுதைஃபாவினுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய எதிரி. ஆனால் அபூ ஹுதைஃபா அவர்கள் சாலிம் ரலியல்லாஹு என்கிற குர்ஆனோடு தொடர்பு இருந்த, அதிகமாக இருந்த அந்த அடிமையை உரிமை விட்டதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுதைஃபாவை கண்ணியப்படுத்தும் விதமாக, உயர்வுபடுத்தும் விதமாக, சிறப்புப்படுத்தும் விதமாக மற்ற 3 சஹாபாக்களை சொல்லுகிற போது தந்தையின் பெயரை அங்கே சொல்லிவிட்டு சாலிம் அவர்களுடைய தந்தை பெயரை சொல்லாமல் சாலிம் அவர்களை யார் விலை கொடுத்து உரிமை விட்டு அவர்களை சுதந்திரமானவர்களாக ஆக்கினார்களோ அவர்களுடைய பெயர்களை சொல்லி அபூ ஹுதைஃபாவை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அபூ ஹுதைஃபா அவர்களுக்கு இந்த கண்ணியம் எப்படி கிடைத்தது? குர்ஆனோடு நெருக்கமாக இருந்த சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடிமை தலையிலே இருந்து சுதந்திரமானதாக ஆக்கியதன் காரணமாகத்தான் நபி அவர்களின் மூலமாக இந்த புகழ் என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் குர்ஆனுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். குர்ஆனோடு யார் தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிற போது ரப்புல் ஆலமீன் நபி அவர்கள் அபூ ஹுதைஃபாவை கண்ணியப்படுத்தியதை போன்று நம்மை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துவான் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. மறுமையிலும் நமக்கு இந்த குர்ஆன் என்பது பக்கபலமாக இருக்கும். மாற்றுக்கருத்துக்கே வழி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நபிமொழி அல் குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்கிறதே அது சாதாரணமானதல்ல. ஹுஜ்ஜத்துன் லக்க, நாளை மறுமையிலே உனக்கு சாதகமான ஆதாரமாகவும் இருக்கிறது, அவ் அலைக்க, உனக்கு பாதகமான ஆதாரமாகவும் இருக்கிறது. நபியர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் என்பது நாளை மறுமையிலே உனக்கு சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். எப்படி ஒரே செய்தி 2 விதத்திலே பயன் தரும்? நபி அவர்கள் அதற்கு இந்த நபிமொழியிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதை நாம் நடைமுறைப்படுத்தினால் நாளை மறுமையிலே இந்த குர்ஆன் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும், சிபாரிசு செய்யும். ரப்பே, இந்த மனிதன் குர்ஆனை தராவீஹிலே முழுமையாக ஓத கேட்டிருக்கிறார், கால் கடுக்க நின்று கேட்டார், பல மணி நேரங்கள் அதற்காக ஒதுக்கி இருக்கிறார். கேட்டதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய சட்ட ஞானங்களை, அதனுடைய சட்டங்களை தெரிந்து, மார்க்க அறிஞர்களின் மூலமாக தெரிந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இவருக்கு இந்த தண்டனையை ரத்து செய் என்று நாம் குர்ஆனை அதற்காக நேரம் ஒதுக்கி அந்த சட்டதிட்டங்களின்படி நடந்தால் இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே நமக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், இவன் உனக்காக எனக்காக நேரம் ஒதுக்கி அமல் செய்தார், அதை கேட்டார், எனவே இவருக்கு இந்த தண்டனையை ரத்து செய், இவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடு என்று நமக்கு சாதகமாக பேசும். அதே நேரத்திலே குர்ஆனை நாம் செவிதாழ்த்தி கேட்கவும் இல்லை, அதனுடைய சட்டங்களை, ஞானங்களை உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை என்றால் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏதேனும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டாலும் கூட அவ் அலைக்க என்று நபியவர்கள் சொல்லி இருக்கிற இந்த அடிப்படையிலே குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே அங்கு முறையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னை இந்த உலகத்திலே அவமதித்தார்,
என்னுடைய கருத்துக்களை அவன் செவிதாட்டி கேட்கவில்லை, சட்டங்களுக்கு நடைமுறை வழி கொடுக்கவில்லை. ஏன் இவருக்கு இந்த பதவியை கொடுக்கிறாய், இந்த அந்தஸ்தை கொடுக்கிறாய், இந்த மரியாதையை கொடுக்கிறாய்? உன் கலாமான குர்ஆனை கண்ணியப்படுத்தாதவருக்கு நீ ஏன் இந்த உயர்வை கொடுக்கிறாய் என்று இதே குர்ஆன் நமக்கு பாதகமாக வாதிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே குர்ஆனை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதன்படி நடங்கள், அதற்காக நேரத்தை செலவழியுங்கள். அது உங்களுக்கு உண்மையிலும் கண்ணியத்தை பெற்றுத்தரும், நாளை மறுமையிலும் கண்ணியத்தை பெற்றுத்தரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ரமலானிலே நாம் செய்த நம்முடைய நேரங்களை இந்த குர்ஆனுக்காக ஒதுக்கியதை போன்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், 24 மணி நேரத்திலே ஒரு 10 நிமிடம் என்பது பெரிய விஷயம் அல்ல. எல்லா மக்களும் இந்த விஷயத்தை நினைவிலே நிறுத்தி குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அமைத்துக் கொண்டால் நம்மை இந்த உலகத்திலும் அந்த குர்ஆன் கண்ணியப்படுத்தும், நாளை மறுமையிலும் நமக்காக சிபாரிசு செய்யும் என்ற இந்த செய்தியை இன்றைய தராவிஹ் செய்தியாக எடுத்துச் செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்தி சுவனத்திலே இங்கு நாம் வீற்றிருப்பதை போன்று நாம் எல்லோரும் சங்கமிப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.